அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பேர்லேயே இருக்குது பாருங்கள். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். லெண்டிங்னா என்ன? கடன் கொடுப்பது. செக்டார்னா என்ன? ஏதோ ஒரு ஏரியா. ப்ரியாரிட்டினா என்ன? முன்னுரிமை. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, கடன் கொடுப்பதில் முன்னுரிமை கொடுங்கன்றது பேர் தான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏப்ரல் 2024 ஆர்பிஐல கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்குறோம் அப்படின்னா பேங்க்கில் எல்லாருக்குமே லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ஏரியாவுக்கு நம்ம லோன் கொடுக்கும்போது தான் நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நல்ல குரோத் இருக்குது அப்படின்னா இப்போ நாம் அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது நமக்கு அதிகப்படியான இன்கம் வரும், நிறைய ரெவென்யூ வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பேங்க்குடைய வேலையே என்ன? மக்கள் அவங்க கிட்ட அந்த டெபாசிட் பண்ணுவாங்க, அந்த காசை அவங்க லோன் கொடுப்பாங்க, அந்த லோன் மூலமாக தான் அவங்களுக்கு ரெவென்யூ வரும். ஸோ லோன் மூலமாக தான் பேங்க் ஆனது ரெவென்யூ ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால அந்த லோன் அவங்க யார் கொடுப்பாங்க? யார் அதிகமாக அவங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க, யார் எந்த தொழில் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் கிடைக்குமோ அப்போ தானே அவன் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பான். ஸோ அவங்களுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. இதே லாபம் குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் கொடுக்கும்போது அவனால் அதை திருப்பி செலுத்த முடியுமா? முடியாது. அவனுக்கு எதுக்கு நம்ம லோன் கொடுக்கணும் நினைப்பாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பாகுபாடு தான் பார்க்கக்கூடாது. நீங்கள் கட்டாயம் சில இடங்களுக்கு லோன் கொடுத்தே ஆகணுன்றதுக்காக ஆர்பிஐல கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமா ஒவ்வொரு பேங்கானது சில ஏரியாவுக்கு குறிப்பிட்ட சதவீதம் லோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ கவர்மெண்ட் வேலையில் எப்படி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ரிசர்வேஷன் முறையில் இந்த வேலையில் குறிப்பிட்ட சதவீதம் இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் பேங்க்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லோன் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சொல்கிறாங்க. இப்போ ரிசர்வேஷன் இருக்குங்களா? இப்போ என்னென்ன கமிட்டி இருக்கும்? பிசி இருக்கும், எம்பிசி இருக்கும், எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கும் இல்லையா? ஸோ அது போல் இந்த ரிசர்வேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஏரியாக்களை பிரிச்சிருக்காங்க. இதை பிஎஸ்எல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல் ஏரியாஸ், ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஏரியாஸ், ப்ரியாரிட்டி செக்டார் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கேட்டகரிஸ் வரும், என்னென்ன ஏரியாக்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ரோட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஸ்மால் ஹவுசிங் லோன்ஸ். இதுவே அர்பன் ஏரியாஸாக இருந்தால் 35 லட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய லோன்ஸ் ஆஃபர் பண்ணலாம். இதே மற்ற ஏரியாக்களில் இருந்தால் 25 லட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய லோன்ஸ் ஆஃபர் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ், அக்ரோ ப்ராசஸிங் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், இப்படி சில ஏரியாஸை பிஎஸ்எல் ஏரியாஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஏரியாஸ் கிடையாது இல்லையா? இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரில் அதிகப்படியான லாபம் அவங்களுக்கு கிடைக்குமா? கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் ரிஸ்க் எதில் இருக்குது? அக்ரிகல்ச்சரில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பயிர் இடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது அப்படின்னா அந்த பயிர் அழிஞ்சு போயிடுமா? ஸோ ஃபார்மருக்கு லாபம் கிடைக்குமா? அவருடைய டெப்ட் செலுத்துவாரா? முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கெல்லாம் லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் சிறு குறு தொழில் இருக்கு இல்லையா? அவங்களும் லோன் கொடுப்பாங்களா? ஏன்னா அப்போ தான் சின்ன இண்டஸ்ட்ரியாக இருக்குது, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது போல் லாபம் குறைவாக கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்த ஏரியாக்கள்லாம் ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதால இந்த ஏரியாக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏரியாக்கள்லாம் இது இந்த கேட்டகரிகளை கொண்டு வராங்க. இது பிஎஸ்எல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் லோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேங்க்லேருந்து, உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 100 லட்சம் கொடுக்குது, லோன் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு 40 லட்சம் நீங்கள் இந்த ஏரியாஸுக்கு கொடுக்கணும். மீதி 60 ஏரியாஸ் நீங்கள் யாருக்குன்னா கொடுங்க, ஆனால் 40% லோன் இந்த ஏரியாஸில் நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த சட்டம் தான் இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுன்னா பார்க்க போகிறோம், என்னென்ன பேங்க்கில் என்னென்ன மாதிரி லோன்ஸ் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இல்லாமல் கமர்ஷியல் பேங்க்குக்கு எத்தனை சதவீதம்னு பார்க்கும்போது 40%. கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது 40%. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், பப்ளிக் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி. கமர்ஷியல் பேங்க்னா என்ன அப்படின்னா டெபாசிட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி அதை லோன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ஒன்லி டெபாசிட்டர்ஸ் மட்டும்தான். நாம் போயிட்டு ஒரு பேங்க்கில் நம்மளுடைய அந்த சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணி நாம் காசு அதில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த காசு எடுத்து அவங்க லோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. இது பப்ளிக் பேங்காக இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ்லாம் 40%
இந்த பிஎஸ்எல் ஏரியாஸ் கொடுக்கணும். என்னென்ன மாதிரியான கமர்ஷியல் பேங்க், எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. இவங்களாம் 40% வந்து ஏரியாவுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் கொடுத்தாலும் அவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க இல்லையா, பேங்க்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே எந்த ஏரியா வந்து நமக்கு லோன் கொடுக்குமோ அந்த ஏரியாவுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் நமக்கு லாபம் அந்தளவு இருக்காதுன்றதுனால நம்ம வேறு யாரை கொடுப்போம், ஹவுசிங் லோன் கொடுப்போமா, இல்லை வந்து அக்ரோ ப்ராசஸ் கொடுக்குமா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கொடுப்போம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய லாபம் கொடுக்கக்கூடியது. நம்ம அந்த 40% லோனையே நம்ம இதுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு பேங்க் முடிவு பண்ணால் அக்ரிகல்ச்சர்லாம் பாதிக்கப்படும் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து சில சப் கேட்டகரிலாம் வந்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு 18% வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ 40% லோன் வந்து இந்த ஏரியாக்குள்ளே கொடுக்கணும். இந்த ஏரியாக்குள்ளே 17% கட்டாயம் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கணும். இப்படி வந்து வகைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ஸ்னால் என்ன, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வெளிநாடுகள் இருக்கும், அதோடைய பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பேங்க்ஸ் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு பிஎஸ்எல் ஏரியாஸ் கொடுக்கணும் அப்படின்னா 32% வந்து பிஎஸ்எல் ஏரியாஸ்க்கு வந்து கொடுக்கணும். இதே வந்து இதோடைய பிரான்ச்சஸ் வந்து 20 பிரான்ச்சஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வெளிநாட்டில் வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ஸுடைய பிரான்ச்சஸ் ஆனது இந்தியாவில் 20 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க 32% கொடுத்தா போதுமானது. இதே அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் 40% வந்து லோன் அமௌண்ட்டில் வந்து இந்த ஏரியாஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து சில கேட்டகரிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன கேட்டகரி, இதே வந்து எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா 12% கொடுக்கணும். இதே ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா 10% வந்து இந்த ஏரியாஸுக்கு வந்து அவங்க பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா ரீஜனல் ரூரல் பேங்க். ரீஜனல் ரூரல் பேங்க்னா என்ன, பிராந்திய வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் மட்டும் தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் சில வங்கிகள் இருக்கும். அதே போல் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அந்த வங்கிகள் வந்து செயல்படும், நார்த் இந்தியாவில் இருக்காது. இதே போல் பிராந்தியத்தில் மட்டும் செயல்படக்கூடிய வங்கிகள் வந்து எந்த அளவுக்கு லோன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 75% வந்து இந்த பிஎஸ்எல் ஏரியாவுக்கு தான் வந்து அவங்க லோன் கொடுக்கலாமா. அது பிறகு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 40% கொடுக்கணும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருந்துச்சுன்னா அவங்களும் 75% வந்து லோன் அமௌண்ட் வந்து இந்த ஏரியாஸ் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்ன, அதாவது ஒரு பேங்கானது லோன் அமௌண்ட் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இந்த ஏரியாஸுக்கு அவங்க கட்டாயம் கொடுக்கணும். அதுதான் வந்து பிஎஸ்எல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு பேங்க்ஸ் வந்து கொடுக்க தகுறது, ஏன்னா அந்த ஏரியாஸ் ஆனது அதிகமாக ரிஸ்க் வேல்யூ இருக்கும், அதே போல் ப்ராஃபிட் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு லோன் வந்து கொடுக்கறது மூலமாக பேங்க்குக்கானது குறைவான லாபம் தான் வந்து கிடைக்கும். அதனால இந்த ஏரியாவுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயக்கம் காட்டுறாங்க. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஆர்பிஐ ஆனது 2024 ஏப்ரல் மாதம் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக லோன் அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமானது இந்த ஏரியாஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.